நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்சோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு பட்டர் கார்லிக் பிரெட் டோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு சில பிரெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிரெட்டோட எட்ஜஸ்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த ப்ரௌன் கலர் எட்ஜஸ்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ கட் பண்ணி அதை தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நான் 3 ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து 2 போர்ஷனாக கூட கட் பண்ணிக்கிறலாம். நான் கிட்ஸ்க்கு செய்கிறனால 3 போர்ஷனாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி உள்ள ப்ரெட்ஸையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன். இது நம்மளுக்கு துருவினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரணும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கார்லிக் வந்து எடுத்து துருவிக்கோங்க. கார்லிக் பார்த்தீங்கன்னா நம்ம துருவி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி துருவியில் வந்து அதை நல்லா துருவிக்கோங்க. இந்த மாதிரி கார்லிக் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர். ஸோ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம துருவின கார்லிக்கும் நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3மே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கணும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பீஸஸை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஒவ்வொரு ப்ரெட்டாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பட்டர் கார்லிக் மிக்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் எடுத்து நம்ம மேலே அப்ளை பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு பக்கம் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 2 பக்கமே கூட அப்ளை பண்ணிக்கிறலாம். கார்லிக் ஃப்ளேவர் வந்து பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரெட் டோஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி மீதி உள்ள பிரெட் ஸ்லைசஸ்க்கும் வந்து நான் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். சப்போஸ் பட்டர் இல்லாதவங்க நீங்கள் கீ ஆட் பண்ணி கூட இதை பண்ணலாம். கீ, கார்லிக், கொத்தமல்லி இது 3யும் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா எதுவுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு தோசை தவா எடுத்துக்கிறேன். அது ஹீட் ஆனதும் கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக கீ, ஆயில் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கிறலாம். ஸோ நம்ம சேர்த்த பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிரெட் பீசஸை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒவ்வொரு பக்கமும் 5 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு சீக்கிரம் தீஞ்சிடும். பிகாஸ் நம்ம கார்லிக் சேர்த்துருக்கிறனால டக்குன்னு வந்து அது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். ஸோ இதை நல்லா திருப்பி போட்டு நல்லா வந்து வேகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது செம்ம குவிக்காக பண்ணிடலாம். இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கார்லிக் ப்ரெட் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ பட்டர் கார்லிக் சேர்த்து அதோட ஃப்ளேவர் வந்து பயங்கர டேஸ்ட்டாக, பயங்கர ஸ்மெல்லுமே வந்து அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருந்தது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம்சோமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.